भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். கிருஷ்ண ஜன்மாஷ்டமி நாளைய மறுநாள் உலகம் பூரா பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். திருவிழா அப்படின்னு சொன்னாலே அதை உற்சவம் என்று சொல்வார்கள். திருவிழாக்கு இனியொரு பெயர் உற்சவம். உற்சவம் அப்படின்னா உற்சாகம் என்ற பதம் என்ற வார்த்தையிலிருந்து தான் உற்சவம் என்ற வார்த்தை வந்தது. திருவிழா நாளே பக்தர்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு காலகட்டம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் புராணங்கள் அவரை முழுமுதற் கடவுள் என்று சொல்லுகிறது. அந்த முழுமுதற் கடவுள் அவரைத்தான் நாம் பரமாத்மாகவும் நாம் அதை பேசுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்வாழிகளின் இதயத்திலையும் கிருஷ்ணன் பரமாத்மாவாக குடிகொள்ளுகிறார். அவருக்கு 3 குணங்கள் உண்டு. பகவானுக்கு 3 குணங்கள் உண்டு. சச்சிதானந்தம் என்று நாம் சொல்லுகிறோம். சத் சித் ஆனந்தம். சத் அப்படின்னா சாஸ்வதம், அப்படின்னா நிரந்தரமானது, அழிவில்லாதது என்று பொருள். சித் அப்படின்னா சித்தம், பூர்ணமான ஞானம் உள்ளவர் என்று பொருள். 3வது விஷயம் ஆனந்தம். இப்படி 3 விஷயங்கள் இருந்தா கூட ஆனந்தம் என்ற குணம்தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்ப நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே, மனிதர்கள் எல்லாருமே ஆனந்தத்தை தான் தேடிக்கொள்ளுகிறார்கள். எதற்காக நாம் திருமணம் செய்து கொள்கிறோம்? எதற்காக வேலைக்கு போறோம்? எதற்காக பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம்? எதற்காக கல்லூரியில் படிக்க போகிறோம்? எதற்காக மாணவர்கள் மாணவிகளாக நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்த முயற்சி செய்கிறோம்? வாழ்க்கையில நம்ம செய்யறது எல்லாமே எங்கேயாவது மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். என் சந்தோஷம் எங்கே என்று தேடுவதுதான் மனிதனின் கேள்வி. காலையில ஒரு விலங்கு எந்திரிச்சா கூட, கண்ணை திறந்தா கூட இந்த மிருகம், பறவை என்ன செய்து, என்னுடைய சந்தோஷம் எங்கே, என்னுடைய ஆனந்தம் எங்கே என்று தேடிக்கொள்ளும். இப்போ இருவர் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த திருமணம் வெற்றி அடையவில்லை, விவாகரத்து நடந்து விடுகிறது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள ஆனந்தம் இல்லை. இதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பணம், உடல் நலம், குடும்பம் எல்லாமே என் சந்தோஷம் எங்கே, சந்தோஷம் எங்கே என்று தேடுவதுதான். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பணம் சந்தோஷம் எங்கே, வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கே, உடல் நலத்துல சந்தோஷம் எங்கே.
கிருஷ்ணர் அழகா சொல்றாரு, அது முழுமையா விநியோகம் செய்வது நான் மட்டும்தான் அப்படிங்கிறார். இப்ப இந்த வகுப்புல நீங்க பாருங்க, ஏறக்குறைய 100 பேர் இருக்கிறோம். ஒருத்தராவது முன்னாடி நான் என் வாழ்க்கையில 100% ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஏதாவது குறைகள் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, நீ என்னிடம் தொடர்பு வைத்துக்கொள், உன் வாழ்க்கையில முழுமையான ஆனந்தத்தை நீ அனுபவிப்பாய். அதுக்கப்புறம் எந்த விதமான குறைகளும் வாழ்க்கையில இருக்காது. எல்லாம் ரொம்ப அமைதியா, திருப்தியா, ஆனந்தகரமாக இருக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துக்கிட்டோம்னா 10வது காண்டம் முழுமையா கிருஷ்ணரை பற்றி தான் பேசுகிறார். மொத்தம் பாகவதத்துல 12 காண்டம். இதுல 10வது காண்டம் தான் மிக மிக பெரியதாக இருக்கிறது. இந்த 10வது காண்டம் பூராமே கிருஷ்ணரை பற்றி தான் பேசுகிறார். கிருஷ்ணரை அறிந்து கொள், நீ வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் என்கிறது பகவத்கீதை. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாம் யதிசோ அர்ஜுனா. அர்ஜுனா, என்னுடைய பிறப்பு, என்னுடைய கர்மம், என்னுடைய லீலைகள் இவற்றை நீ தெரிந்து கொள். தெரிந்தால் பிற்காலத்துல வாழ்க்கையில உனக்கு கவலையே இருக்காது என்று வாக்குறுதி கொடுக்கிறார் கிருஷ்ணன். ரொம்ப கீதையில ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அர்ஜுனா, கிருஷ்ணர் சொல்றாரு, பிரதிஜானீஹி கௌந்தேயா நமே பக்த பிரணஷ்யதி. அர்ஜுனா, நீ போய் உலகத்தாரிடம் பறைசாற்றி கூறு. இந்த பறைனா தெரியுமே, அந்த காலத்துல எல்லாம் கழுத்துல கட்டி இருப்பாங்க, பெரும் பறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பறை அடிச்சுதான் இந்த ஊர்ல செய்திகள் முழக்குவார்கள். அவர்களை பறையன் என்று சொல்வார்கள். பெரிய பறைய கழுத்துல கட்டி டும் 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 என்று அடிக்கும் போது ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கேட்கும். உடனே ஊர் மக்கள் எல்லாம் தெருவில் என்ன அப்படின்னு கவனமாக பார்க்கும்போது அந்த பறையன் சொல்வார், இதனால் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் மன்னர் இப்படி ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு பறைசாற்றி கூறுவார். பகவான் அர்ஜுனனிடம் சொல்லுகிறார், அர்ஜுனா, நீ பறைசாற்றி கூறு. பிரதிஜானீஹி கௌந்தேயா நமே பக்த பிரணஷ்யதி. என் பக்தனுக்கு ஒரு பொழுதும் நாசமில்லை, அவனுக்கு அழிவே இல்லை, என் பக்தனுக்கு அழிவே இல்லை என்று நீ பறைசாற்றி கூறு அப்படிங்கிறார். உடனே அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, பகவத்கீதையில எல்லா ஸ்லோகமும் நீங்க தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும் போது இதை மட்டும் நான் ஏன் போய் சொல்ல வேண்டும்? நீங்களே பறைசாற்றி கூற வேண்டியதுதானே, இதை நான் ஏன் போய் சொல்ல வேண்டும் என்று அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணர் சொல்றாரு, நான் நிறைய வாக்குறுதி கொடுப்பேன், இது நிறைய நான் வாக்குறுதி கொடுப்பேன். ஆனா அந்த வாக்குறுதிகளில் சிலதை நானே கடைபிடிக்க மாட்டேன். ஆனால் என் பக்தன் வாக்குறுதி கொடுத்தால் அதை நான் கடைபிடித்து விடுவேன். நான் சொன்னா சிலப்ப நடக்கும், நடக்காம போயிடும். எப்படின்னா, மகாபாரத போர்ல நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கிருஷ்ணர் வாக்குறுதி கொடுத்தார். ஆனா பெரும் தந்தையார் பீஷ்மர் வந்த பொழுது கோபத்துல ஒரு ரதத்தின் உடைந்த சக்கரத்தை தலைக்கு மீதே தூக்கி கொண்டு போய் அந்த பெரும் தந்தையார் பீஷ்மரை கொல்ல முயற்சி செய்கிறார். அப்போ வாக்குறுதி போச்சு. ஆயுதம் எடுத்து போரிட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் கிருஷ்ணர். அதான் சொல்றார், அர்ஜுனா, நான் வாக்குறுதி கொடுத்தேன்னா சில நேரம் கடைபிடிக்க மாட்டேன். ஆனா என் பக்தர்கள் எதையாவது சொல்லிவிட்டார்கள் என்றால்
அதை நான் நடத்தியே தீருவேன் என்கிறார் கிருஷ்ணர். பிரகலாதன் சொல்லுகிறார், பகவான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அந்த வார்த்தையை நிஜமாக்குவதற்காக பகவான் தூண்ல வந்துட்டார். ஒரு அழகான கதை. நீங்கெல்லாம் பாண்டுரங்கர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாண்டுரங்கர் இந்தியால மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு அழகான கிருஷ்ணரின் ஆலயம் பாண்டுரங்கர் கோயில். கீர்த்தனைகள் கூட நல்லா பாடுவாங்க. ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல, அப்படி அழகாக கீர்த்தனைகள் பாடுவாங்க. அந்த கோயில்ல ஒரு பக்தர், அவர் என்ன செஞ்சிட்டாரு, வேற ஊருக்கு, கோலாப்பூர் என்ற ஊருக்கு போகிறார். அங்க மகாலட்சுமியின் ஆலயம் இருக்கிறது. லட்சுமி தாயாரை தங்கத்தாலேயே அபிஷேகம் பண்ணி வழிபடுகிறார்கள். கனகாபிஷேகம், தங்கத்தால் அபிஷேகம் செய்து அவரை கனகாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். அங்க போனோடனே அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை, பெருமிதம். என்னையா, எங்கிருந்து வர்றீங்க? நீங்க பண்டரிபுரத்துல வர்றீங்களா? அங்க உங்க கிருஷ்ணருக்கு என்ன இருக்கு? எங்க கோயில பாருங்க, லட்சுமி தாயாருக்கு தங்கத்தால் அபிஷேகம், தங்க சிம்ஹாசனம் என்று பெருமிதம் கொள்கிறார்கள், பெருமையுடன் பேசுகிறார்கள். இதை கேட்டவுடனே நம்ம பக்தருக்கு கொஞ்சம் கவலையா போச்சு. என்னடா இவங்க இவ்வளவு பெருமையா பேசுறாங்களே, எனக்கு ஒன்னும் சொல்றக்கு இல்லையே. விட்டாரு 4 பொய்ய. என்ன சொன்னார்னா, இது என்ன பெரிய அதிசயம், எங்க கோயிலுக்கு வாங்க. அங்க காவலுக்கு பிரம்மா தான் நின்று கொண்டிருக்கிறார். கதவு கிட்ட காவலுக்காக காவலாளியாக பிரம்மா நின்று கொண்டிருக்கிறார். உள்ள சிவபெருமானும் மற்ற கடவுளர்களும் சாமரம் வெஞ்சாமரம் வீசி கொண்டிருக்கிறார்கள். அங்க திருப்பணி, உங்க லட்சுமி வந்து அங்க கோயில்ல சுத்தப்படுத்தி திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வாய்க்கு வந்த பொய்ய விட்டார். குறைவா எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டார். இந்த செய்தி மன்னருக்கே போய்விட்டது. கோபம் வந்து விட்டது மன்னருக்கு. எங்கள் கடவுள், எங்கள் லட்சுமி தாயாரை குறையாக பேசுகிறீர்களா? உங்க கோயில் அப்படியா? நாங்க வந்து பார்க்கிறோம். நாளைக்கு பெரும்படையுடன் நான் பண்டரிபுரம் வருகிறேன். நீங்க சொல்றதுல ஏதாவது ஒரு குறை இருந்தது, உங்க தோளில் தலை இருக்காது என்று சொல்லிவிட்டார். இந்த பக்தர் வேற சும்மா பொய் சொல்லி இருக்கிறார். பயந்து விட்டார். நாளைக்கு மன்னர் வந்து சோதனை செய்து இதெல்லாம் இல்லாமல் போய்விட்டால் என் தலையை எடுத்து விடுவார்கள். அன்னைக்கு நைட்டு பூரா அந்த பக்தர் தூங்கவே இல்லை. ஐயோ கிருஷ்ணா, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. அன்னைக்கு இரவு ஜபம் பண்ணி இருக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி அவர் ஜபமே பண்ணது கிடையாது. நம்ம கூட சும்மா ஓடுறதுக்கு, நாய் துரத்தும் போது ஓடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அன்னைக்கு இரவு பூரா பயத்தால ஜபம் பண்ணியிருக்கார். கிருஷ்ணா, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு, காப்பாற்றி விடு. அடுத்த நாள் மன்னர் பெரும் படையுடன் பண்டரிபுரம் வருகிறார். எல்லாரும் போறாங்க, பாப்போம் இவர் என்ன சொன்னது உண்மையா. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு விட்டார்கள். அப்படி பண்டரிபுரம் கோயில்ல வந்து பார்த்தா, ஆஹா என்ன ஒரு அதிசயம். அவர் சொன்னது மாதிரியே தேவர்கள் காவலாளியாக நிற்கிறார்கள். லட்சுமி தாயார் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். 33 கோடி தேவி தேவர்களும் வந்து அங்க வந்து எல்லாம் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பார்த்த பக்தருக்கே உடல் நடுங்கி விட்டது. நம்ம ஏதோ ஒரு விளையாட்டுக்காக சொன்னோம். என் வார்த்தையை உண்மைப்படுத்துவதற்காகவே கிருஷ்ணர் வந்து இங்க நின்றிருக்கிறாரே. இந்த தேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து திருப்பணி செய்து வச்சிருக்கிறாரே. நான் யார்? ஒரு கடுகு மணி, அவ்வளவுதான். இந்த படைப்புல நம்ம எல்லாம் யார்? இந்தியால பாருங்க, இப்போ இமயமலையில வெள்ளப்பெருக்கு, 400 பேர் வீட்டையே காணும்.
இரவுல சந்தோஷமாக போய் படுத்து உறங்கினார்கள். காலையில் எந்திரிச்சு பார்த்தா வீட்டையும் காண, ஆளையும் காண, ஒரு கிராமமே ஒழுகி போய்விட்டது. மனிதன் இயற்கைக்கு முன்னாடி எம்மாத்திரம், எந்த விதமான திறமை மனிதனுக்கு கிடையாது. இயற்கையின் சீற்றத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் அகந்தை கொண்டு, பெருமிதம் கொண்டு, நான் அப்படி, நான் இப்படி என்றெல்லாம் பேசிக்கொள்வோம். மகாபாரதத்தில் இதே மாதிரி ஒரு அழகான கதை. ஒரு நாளைக்கு துவாரகையில பெரிய யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும் யாகம், வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யாகத்துல பங்கெடுப்பதற்காக அர்ஜுனனும் வந்து உட்கார்ந்திருக்கிறார். கிருஷ்ண பகவான் குடும்பத்துடன் யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க வந்து விருந்தினராக அர்ஜுனரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எங்கிருந்தோ வந்தான் ஒரு பிராமணன். வந்து தன்னுடைய ஜடையெல்லாம் கழட்டி, குடுமியெல்லாம் கழட்டி, கையில மண்ணை வாரி சாபம் கொடுக்கிறார். கிருஷ்ணா, நீ அழிந்து போவாய், உன் வம்சம் அழிந்து விடும், உன் குடும்பம், குழந்தைகள் எல்லாரும் அழிந்து போவார்கள் என்று கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த பிராமணன். கிருஷ்ணர் அப்படியே பார்த்தார் அந்த பிராமணனை. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பி உட்கார்ந்து மறுபடியும் யாகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரை இப்படி பேச பேச அர்ஜுனருக்கு சரியான கோபம். யார் இந்த அந்தணன் பிராமணன் இப்படி வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பகவானை பற்றி அரக்கத்தன்மையுடன் பேசிக் கொண்டிருக்கிறாரே. எந்திரிச்சு போனார் அர்ஜுனன். ஐயா, நீங்க யார்? எதற்காக இப்படி சாபமிட்டு கொண்டிருக்கிறீர்கள், சபிக்கிறீர்கள்? பிராமணர் கேட்டாரு, நீங்க யார்? நான் யாரா? நான் யார் என்பது இருக்கட்டும், நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். நான் யாருன்னு சொல்றேன், நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் பாண்டவர்களில் 3வது, இந்திரனின் புதல்வன், தேவேந்திரன், அர்ஜுனன். அந்த பிராமணன் பார்த்துக்கிட்டு, தள்ளி நில்லு, போ, நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட பேசும். மறுபடியும் மண்ணை வாரிக்கொண்டு சாபமிடுகிறார் அந்த பிராமணன். கிருஷ்ணா, நீ அழிந்து போவாய், உன் குலம், குடும்பம், குழந்தைகள், உற்றார், உறவினர் எல்லாரும் அழிந்து விடுவீர்கள். அர்ஜுனனுக்கு சரியான கோபம் வந்து விட்டது. அவமரியாதையாக பேசுகிறீர்கள், நீங்க யார்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தீர்த்து வைக்கிறேன். அந்த பிராமணன் சொன்னார், கிருஷ்ணர்னாலேயே என் பிரச்சனை தீர்க்க முடியவில்லை, உன்னால முடியுமா? அர்ஜுனன் சொல்லுகிறார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் தீர்த்து வைக்கிறேன். நான் சிவபெருமானுக்கு நேராக போர் செய்தவன், யமனுக்கு நேராக போர் செய்தவன். என்னை இந்த நாள் வரை பூமியில யாருமே என்னை போரில் தோற்கடித்தது கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடனே அந்த பிராமணர் சொல்லுகிறார், சரி கேள், நீ என்னை காப்பாற்றாவிட்டால் அக்கணமே, அந்த நேரத்திலேயே நீ என் முன்னாடி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், உயிரை விட்டு விட வேண்டும். அர்ஜுனனும் சொல்லுகிறார், சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படி என்றால் கேட்டுக்கொள், எனக்கு ஒரு வருடமும் பிள்ளை பிறக்கும், ஆண் பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையை ஆனந்தத்துடன் என் கையில் எடுத்து கொஞ்சும் பொழுது அந்த பிள்ளை மாயமாக மறைந்து விடும். அதுக்கப்புறம் என் மகனை என்னால பார்க்கவே முடியாது. எங்க போனான், யார் கொண்டு போனார்கள், எந்த அரக்கர்கள் வந்தார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. ஒரு வருடமும் இந்த கிருஷ்ணர் முன்னாடி வந்து நான் அழுது, என் நெஞ்சில் அடித்து, தலையில் அடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனா கிருஷ்ணர் என்னை காப்பாற்றவே இல்லை. இப்படிப்பட்ட மன்னர் நமக்கு எதற்கு அப்படின்னு கோபத்துல கதறுகிறார் அந்த பிராமணன். உடனே அர்ஜுனர் சொல்லுகிறார், கவலையே படாதீங்க, நான் காப்பாற்றி விடுகிறேன் உங்கள் பிள்ளையை. அடுத்த முறை உங்கள் மனைவி கர்ப்பிணி ஆகும் பொழுது எனக்கு செய்தி அனுப்புங்கள், நான் வந்து காப்பாற்றுகிறேன். கிருஷ்ணரே காப்பாற்றவில்லை, நீ எப்படி காப்பாற்றுவாய்? இல்லை, நான் காப்பாற்றுகிறேன், இது என் வாக்குறுதி. அப்படி என் வாக்கிலிருந்து நான் என் வார்த்தையில் தவறிவிட்டால் அப்பொழுதே நான் தற்கொலை செய்து உயிரை விடுகிறேன் அப்படின்னு சொல்றார்.
பிராமணனும் நன்றாக யோசித்துக்கொள். அர்ஜுனன் சொல்லுகிறார், சம்மதம், ஒப்புக்கொள்கிறேன். அடுத்த வருடம் அந்த பிராமணனின் மனைவி கர்ப்பவதி, கர்ப்பிணியாகிவிட்டார். குழந்தை பிறக்கும் தருணம். பிராமணர் வர்றார் அர்ஜுனனை பார்க்க. இனியும் 1-2 தினங்களில் என் மனைவி குழந்தையை பெற்று விடுவாள், வந்து காப்பாற்றித்தார். அர்ஜுனன் போறார். திவ்யமான ஒரு அம்பை எடுத்து பிரார்த்தனை செய்து அந்த அம்பை எய்தவுடன் அந்த பிராமணனின் வீட்டை சுற்றி அந்த வீட்டை சுற்றி அம்பினால் ஒரு அழகான ஒரு மதில் சுவர் கட்டுகிறார், காம்பவுண்ட் வால். சூரிய ஒளி கூட உள்ள நுழைய முடியாது, அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மதில் சுவர். உள்ளுக்குள்ள ஒரு சூரிய ஒளி கூட உள்ள போகாது. அதை கட்டிவிட்டு அர்ஜுனனுக்கே ஒரு சந்தோஷம், பாருப்பா நானே இப்படி கட்டி இருக்கிறேன், உள்ளுக்குள்ள சூரிய ஒளி கூட உள்ள போக முடியாது. அவருக்கே ஒரு பெருமிதமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள இருந்து பெண்களின் சத்தம். ஆண் குழந்தை பிறந்து விட்டது. இந்த 10வது குழந்தையும் ஆண் குழந்தை தான். பெண்களெல்லாம் ஆனந்தத்துடன் சத்தம் போட்டு சிரித்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நிமிஷம் உள்ள இருந்து ஒரு அலறல். ஐயோ, 10வது குழந்தையும் காணவில்லையே, குழந்தை மாயமாக மறைந்து விட்டதே. அங்க கதறுகிறார்கள் பெண்கள். பிராமணனின் உடல் நடுங்கியது, கண்கள் சிவந்தது. அர்ஜுனா, நீதான வாக்குறுதி கொடுத்தாய், இப்பவே நீ தற்கொலை செய். அர்ஜுனனுக்கு என்ன நடந்தது? யாருமே வரலையே, எந்த அரக்கனோ எந்த சக்தியோ யாருமே உள்ள வரல. அந்த கட்டப்பட்ட அம்புகளின் மதில் சுவர் அப்படியே இருக்கிறது. எப்படி குழந்தை காணாமல் போய்விட்டது? அர்ஜுனனுக்கான பெரும் அதிர்ச்சி. பிராமணன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க விடலை. நீதான சொன்ன, நான் அப்பவே சொன்ன உன்னால முடியாது, நீதான் நான் அர்ஜுனன் என்றும் சிவபெருமானிடம் போர் செய்தேன் என்றும் யமனிடம் போர் செய்தேன் என்று அகந்தை பிடித்தவன், அகம்பாவம் பிடித்தவன். உன் பேச்சை நம்பி நான் வந்தேனே, என் 10வது குழந்தையும் காணாமல் போய்விட்டது, தற்கொலை, இக்கணமே நீ தற்கொலை செய், தற்கொலை செய் என்று. அர்ஜுனனுக்கா என்ன நடந்ததுன்னே தெரியும். உடலெல்லாம் நடுங்குகிறது, கண்கள் கண்ணீரால் நிறைந்து விட்டது. ஐயோ, காப்பாற்ற, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே. இந்த பிராமணனான நின்ற இடத்திலேயே நீ தற்கொலை செய், தற்கொலை செய், யாகம் எடுத்து அதில் குதித்து விடு, அந்த தீயில் குதித்து விடு என்றெல்லாம் அதட்டி கொண்டு விரட்டி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த என்ன சொல்றது, கதியில்லாமல் நிர்கதியா தன்னை காப்பாற்றுவார் இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்று தனிமையில நிற்கும் போது யாரோ பின்னாடி வந்து தோளில் தட்டுகிறார்கள். அர்ஜுனன் திரும்பி பார்த்தார். கிருஷ்ண பகவான் அழகாக கையில் புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு, தாமரை இதழ் போல காது வரை நீண்ட பெரிய கண்கள், அழகான நீல கார்மேக வர்ணன், சங்கு போன்ற கழுத்து, வில்வப்பழம் போன்ற இதழ்கள், சுருண்ட முடி தோள்வரை, பீதாம்பரம், மஞ்ச நிற ஆடை, கையில் புல்லாங்குழல். பார்த்த உடனே அர்ஜுனன் கேட்டார் கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, இவ்வளவு நேரம் நீ எங்கே போனாய்? கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டு கேட்டார், என் அனுமதியை பெற்றுக்கொண்டா நீ பிராமணனிடம் வாக்கு கொடுத்தாய், என் அனுமதியை பெற்றுக்கொண்டா நீ இங்க வந்து அம்பினால் செய்த இந்த கோட்டையை அமைத்தாய், என் அனுமதியை பெற்றுக்கொண்டா நீ காவலுக்கு வந்தாய், எதுவுமே செய்யல, இப்ப என்ன திட்டுறியா? குழந்தைகளை காணவில்லை கிருஷ்ணா, எங்க போனார்கள் என்றே தெரியவில்லை, வா பார்ப்போம் என்று அர்ஜுனனை அழைத்து கொண்டு போய் அந்த குழந்தைகளை காப்பாற்றி ஒப்படைக்கிறார் கிருஷ்ணன். அதாவது இந்த கதை நான் ஏன் சொல்றேன்னா, பக்தர்கள் தவறு செய்தால் கூட பகவான் அந்த பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றிருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தர்களுக்கு எந்த விதமான அழிவும் கிடையாது, என் பக்தர்கள் அழியவே மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த விதமான குறைகளும் இருக்காது. என்னை பற்றி என்னை நினைவு கூர்ந்து சதா சமயம் என் நாமத்தை ஜபம் செய்கிறார்களா,
அவர்களை காப்பாற்றுவதே என்னுடைய குறிக்கோள் சொல்லுகிறார். எனக்கு வேற இந்த உலகத்துல வேற வேலையே கிடையாது. நகி என்னது க்ஷணமபி ஜாத்து திஷ்டதி கர்ம கிருத். ஒரு க்ஷணம் கூட எனக்கு எந்த கர்மம் வேலை செய்ய வேண்டிய தேவையே இல்லை. இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் என் விரிவாக்கங்களும் அவதாரங்களும் காப்பாற்றி விடுவார்கள், பார்த்துக் கொள்வார்கள். நான் நேர கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா எனக்கு இந்த உலகத்துல எந்த வேலையும் செய்ய வேண்டாம். என் வேலைகள் முழுவதையும் என் அவதாரங்களும் விரிவாக்கங்களும் பார்த்துக்கொள். எனக்கு வேலையே கிடையாது. ஆனா பக்தர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் நான் முதலில் வந்த அந்த பக்தர்களை காப்பாற்றி விடுவேன். இந்த ஒரு உறவு இருக்கு பாருங்க பகவானுக்கும் பக்தனுக்கும். அதுதான் நமக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல பரீட்சை தேர்வுக்காக போறாங்க, எக்ஸாமுக்காக போறாங்க. 2 மாணவர்கள். ஒரு குழந்தைக்கு முன்னதாகவே கேள்வித்தாள் கிடைத்து விடுகிறது. அது இந்தியாலெல்லாம் நடக்கும். மலேசியாவில் எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்தியாவில் காசு கொடுத்தா கேள்வித்தாள் முதல்ல கிடைச்சிரும். அப்படியெல்லாம் நடக்குது. இடையிலலாம் செய்தித்தாள்லாம் வரும் அந்த மாதிரி கதைகள். ஒரு குழந்தைக்கு கேள்வித்தாள் முதல்ல கிடைத்து விட்டது. என்னெல்லாம் கேள்விகள் பரீட்சையில தேர்வுல வரப்போகுதுன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு எக்ஸாமுக்கு. இனி ஒரு குழந்தைக்கு கேள்வித்தாள் கிடைக்கல. எந்த மாணவன் நம்பிக்கையுடன் தேர்வுக்கு போவான்? யாராவது சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க. எந்த மாணவன்? முதல் மாணவனுக்கு கேள்வித்தாள் கிடைத்து விட்டது, 2வது மாணவனுக்கு கேள்வித்தாள் கிடைக்கல. எந்த மாணவன் தேர்வுக்கு அவ்வளவு கான்பிடென்டா, நம்பிக்கை, தன்னம்பிக்கையுடன் எந்த மாணவன் பரீட்சைக்கு தேர்வுக்கு போவான்? யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சா அவங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, பார்க்கிறேன். கேள்வித்தாள் கரெக்ட். கேள்வித்தாள் கிடைத்த மாணவன், எந்த குழந்தைக்கு கேள்வித்தாள் கிடைச்சதோ அந்த குழந்தை தான் பரீட்சைக்கு ரொம்ப ஆனந்தமா போகுமா. பக்தர்கள் அப்படி. எப்படி? எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணர் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற பெரும் நம்பிக்கை. இதைத்தான் சரணாகதி என்று சொல்லுகிறோம். இனி ஒருத்தன் வாழ்க்கையில பயந்து கொண்டே இருக்கிறான். ஐயோ என் வேலைக்கு என்ன ஆகும், எனக்கு வேலை போய்விடுமா, திருமணம் ஆகிவிட்டது, குழந்தைகளுக்கு என்ன செய்வேன், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், பரீட்சையில் வெற்றி பெறுவேனா, பரீட்சையில் வெற்றி பெற்றால் அதுக்கு தகுந்த வேலை கிடைக்குமா, தகுந்த வேலை கிடைத்தால் நிறைய சம்பளம் கிடைக்குமா, என் வாழ்க்கை, என் எதிர்காலம் என்னவாகும் என்று பயந்து கொண்டே இருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள். ஆனா கிருஷ்ணருடைய பக்தர் எல்லாம் அவர் பார்த்துக்குவார், அவர் பொறுப்பு. என் வாழ்க்கையின் பொறுப்பை நான் அவர் கையில் ஒப்படைத்து விட்டேன். இப்ப என்ன பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. தைரியமாக அந்த பையன், அந்த மாணவன் தேர்வுக்கு போகிறான். இதுதான் பக்தர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் ஒரு 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 வேறுபாடு. ஒரு நடந்த ஒரு கதை இந்த இயக்கத்தில். ஒரு சந்நியாசி, ஒருத்தர் துறவி, அவர் வெளிநாடுகள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அவர் பெட்டியில பூரா கிருஷ்ணருடைய விக்கிரகங்கள், புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள் இதெல்லாம் எடுத்து மத்திய கிழக்கு நாடுகள் வழியா வர்றார். அது உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகள் பூரா அரபு நாடுகள். சவுதி அரேபியா, ஒமான், குவைத், ஈரான், ஈராக் எல்லாமே அரபு நாடுகள். இந்த அரபு நாடுகள் மற்ற மதங்களை ஏற்றுக்கொள்ளாது. இப்ப நீங்க உங்க ஏதாவது பொருள் எல்லாம், விக்கிரகம் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அவங்க விக்கிரக ஆராதனைக்கு எதிர். அவங்களுடைய நம்பிக்கைப்படி சுவாமியை பகவானை விக்கிரகத்தில் வழிபட்டால் தவறு. அதனால அவங்க அந்த விக்கிரகத்தை எல்லாம் உடைச்சிருவாங்க, இல்லை என்றால் எடுத்து வீசி விடுவார்கள்.
அப்போ இந்த இந்த சன்னியாசி வர்றாரு, அவர் பெட்டி பூரா இதுதான், பகவானை பற்றிய புத்தகங்கள், அது இது. ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் செக்கிங் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு பெட்டியை திறந்தா இது பூரா இப்படி எல்லாம் ஆன்மீக பொருட்களாகவே இருக்குது. மற்றவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இந்த துறவி ரொம்ப அமைதியா இருக்கிறார். ரொம்ப முகத்துல எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அவருக்குள்ள என்ன நினைக்கிறார்னா, பிரகலாதனை மாதிரி இரண்யகசிப்பு இரண்யன் பிரகலாதனை தூக்கி பாம்புக்கு முன்னாடி போட்ட போதும், சிங்கத்துக்கு முன்னாடி போட்ட போதும், மலை மீது இருந்து வீசின பொழுதும் பிரகலாதனுக்கு பயமே இல்லை. என்னது? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை, பக்தர்களை காப்பாற்ற வேண்டியது பகவானின் பொறுப்பு. பிரகலாதனுக்கு பயமே கிடையாது. ஏர்போர்ட்ல, விமான நிலையத்தில் இந்த துறவிக்கும் பயமே கிடையாது. அவங்கெல்லாம் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு திட்டுகிறார்கள், கத்துகிறார்கள். இவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்போ பெரிய ஒரு ஆபீசர் வந்தார், மேலாளர், உயரதிகாரி ஐயா, நாங்க இவ்வளவு பேர் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த நிமிஷம் வேணா உங்களை கைது செய்து விடுவோம். கைது செய்து சிறைச்சாலையில போட்டோம்னா அடுத்த 25 வருடங்களுக்கு உங்களுக்கு வெளியே வர முடியாது. நாங்க இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறோம், கையில துப்பாக்கி வைத்திருக்கிறோம், விலங்கை வைத்திருக்கிறோம், எப்படி இவ்வளவு அமைதியாக எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் ஏதோ ரொம்ப அறிவாளி போல இருக்கு. உடனே அந்த ஹரே கிருஷ்ணா பக்தர், அந்த துறவி சொல்லியிருக்காரு, நீங்க உங்க கடமையை செய்கிறீர்கள், ஆனால் நான் என் நம்பிக்கை, என் இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பொறுத்து நான் எந்த தவறையுமே செய்யல. என்னை காப்பாற்றுவதும் என்னை கைவிடுவதும் பகவானின் கையில் இருக்கு, கடவுளின் கையில் இருக்கு. நான் ஏன் பயப்படும்? நான் பயப்படுறதுனால நான் இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு புல் அசைவது கூட பகவானின் கையில் தான் இருக்கிறது என்று ரொம்ப நம்பிக்கையுடன் அமைதியாக பேசினாரு. அப்ப அந்த உயரதிகாரி கேட்டாரு, நீங்க இவ்வளவு அமைதியா பேசுறீங்களே, நீங்க உங்க கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? அவருடன் பேசி இருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உடனே அவர் சொன்னார், நான் அவரை பார்த்ததில்லை, நான் என் கடவுளை பார்த்தது கிடையாது, ஆனால் ஒரு நிமிஷமும் அவர் என்னை காப்பாற்றுகிறார். அவர் கைகள், அவருடைய இரு கரங்களும் என்னை காப்பாற்றுகிறது, என்னை அரவணைத்து இந்த வாழ்க்கையில் முன்னாடி கொண்டு போய் கொண்டே இருக்கிறது, என்னை காப்பாற்றுகிறது என்று நம்புகிறேன் என்று சொன்னார். அந்த உயரதிகாரி சொன்னாரு, இந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ள ஒருத்தரை நான் பார்த்ததில்லை, சரி பரவாயில்ல நீங்க போங்க என்று விட்டு விட்டார். எந்த சூழ்நிலையிலும் பகவான் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை. அதனால பக்தர்கள் எப்படி ஒரு மாணவனுக்கு கேள்வித்தாள் முதல்லயே கிடைச்ச அமைதியாக இருக்கிறானோ, அந்த மாதிரி பக்தர்களுக்கும் வாழ்க்கையுடைய கேள்வித்தாள் முதல்லயே கிடைச்சிருச்சு. என்ன? இந்த உலகத்துல எப்பொழுதுமே பிரச்சனை இருக்கும். வாழ்க்கை என்று சொன்னால் துக்காலயம், சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், வேதனைகள் உளவாகி கொண்டுதான் இருக்கும். பகவானின் திருக்கரங்களை, பாதங்களை பிடித்துக் கொண்டு தைரியமா கேள்வித்தாள் முதலே கிடைச்சிருச்சு. ஐயா, உங்களை வேலையிலிருந்து தூக்கிட்டோம், உங்க வேலை போச்சு. பரவாயில்ல, பகவத்கீதையில முதலே சொல்லியிருக்காங்க, துக்காலயம், இப்படிதான் ஏமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஐயோ, உங்களுக்கு திடீரென்று வியாதி வந்து விட்டது, அதுவும் பகவத்கீதையில சொல்லி இருக்குப்பா, ஜென்ம மிருத்யு, உயிர் எடுத்து உடல் எடுத்தால் அந்த உடலுக்கு வியாதி வரும். எல்லா பிரச்சனைகளும் நமக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும், முன்னதாகவே தெரிந்துவிடும். அப்படி ஒரு வாழ்க்கை பக்தனின் வாழ்க்கை. ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அழகான கேள்வி. 2 தாய்மார்கள் இருக்காங்க, ஒன்று தேவகி, இனி ஒன்று யசோதை. அப்போ அதுல ஒரு கேள்வி வருது பாகவதத்துல, யார் ஒரு படி உயர்ந்தவர்கள், தேவகி பெற்றெடுத்த தாயா, யசோதை வளர்த்திய தாயா?
எந்த தாய் உயர்ந்தவர்? பாகவதம் சொல்லுது பதிலாக, வளர்ப்பு தாய் யசோதை தான் ஒரு படி உயர்ந்தவர் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, தேவகிக்கு துன்பம் வரும் பொழுது முதல்ல கணவன் வசுதேவரை அழைத்து விட்டு அப்புறம்தான் கிருஷ்ணரை அழைப்பார்களாம். ஆனா யசோதை எந்த பிரச்சனை வந்தாலும் கிருஷ்ணா என்று முதலில் பகவானை அழைத்து விட்டு தான் மற்றவர்களை அழைப்பார்கள். அப்படி பகவானையே நாடி சரணடைந்த பக்தர்கள். வேற அவங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடையாது, பகவான் மட்டும்தான் அவருக்கு. அந்த உறவு, எந்த சூழ்நிலையிலும் பகவான் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை, அந்த உறவு அது பெரும் நம்பிக்கை. ஒரு சின்ன குழந்தை அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டு வினோத காட்சிகள் பார்க்க போகிறது. எக்ஸிபிஷன், மியூசியம், ஷாப்பிங் மால், இந்த மாதிரி எங்கேயோ வினோதமான காட்சிகள், அதற்காக போகிறது அந்த குழந்தை. அப்பாவின் கையை பிடித்து, சின்ன குழந்தை 2 வயது 3 வயது பிள்ளை, தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு பார்க்கிறது. அங்க ராட்டினம் சுத்துகிறது, பெரிய பெரிய ராட்டினம் சுத்துகிறது, விளையாட்டு திடல்கள் இருக்கு, அது இருக்கு, கடைகள் இருக்கு, மிட்டாய் கடைகள் இருக்கு, இனிப்பு வகைகள் இருக்கு. அந்த குழந்தை எல்லாம் பார்த்து சிரிக்குது, குதிக்குது, ஆனந்தத்துல விளையாடுது, எல்லாமே செய்யுது. திடீரென்று திரும்பி பார்க்கும்போது தந்தையை கூட்டத்தில் காணவில்லை, அப்பாவை காணோம். அங்க பாக்குது, இங்க பாக்குது, அங்க பாக்குது, அப்பாவை காணோம். அந்த குழந்தை நின்று அழுக ஆரம்பிக்கும். ஏன்? அங்க ராட்டினம் இருக்கு, இனிப்பு கடை இருக்கு, ஐஸ்கிரீம் கடை இருக்கு, மிட்டாய் கடைகள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதெல்லாம் பார்த்து சிரிக்க வேண்டியது தானே. அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்கும். ஏன்னா, என் நம்பிக்கை, என்னை பாதுகாக்கக்கூடிய என் தந்தை, எனக்கு ஆனந்தம் தரக்கூடிய அந்த உறவை திடீரென்று காணவில்லை. இதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம என்னெல்லாமோ குடும்பத்தாராக இருக்கிறோம், திருமணம் செய்து கொள்கிறோம், குழந்தைகள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, பணம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, சிலர் பள்ளி மாணவர்களாக இருக்கு. இதெல்லாமே வெளிப்படையான விஷயம். இது நாளொரு மேனியாக மாறிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் மாறிக்கொண்டே, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனக்கும் பகவானுக்கும் நடுவுல இருக்கிற அந்த அழகான உறவு தான் நிரந்தரமான அந்த உறவு. அதுல இருந்துதான் எனக்கு நம்பிக்கையும் ஆனந்தமும் வருகிறது. எந்த சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். நான் என்ன மனசுல நினைச்சாலும் அதன்படி புரிந்து கொண்டு அதை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதர். பகவானை தவிர வேற யாருக்குமே நம்மள 100% புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கும் 30, 40, 40 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டும் இருக்கும் மனிதர்களுக்கு கூட நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. பகவானுக்கு மட்டும்தான் நம்மை முழுமையாக புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உறவை வைத்துக் கொள்ள பகவானுக்கு மட்டும்தான். நாரதருக்கே சந்தேகம். என்னடா, பாண்டவர்கள் 12 வருடம் காட்டுக்கு போனாங்க, இந்த கிருஷ்ணரும் அவங்க கூட காட்டுல போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பாண்டவர்கள் காட்டுக்கு போனவர்கள், அது அவர்கள் தலைவிதி. எப்ப அர்ஜுனன் காட்டுக்கு போனாரோ இந்த கிருஷ்ணரும் காட்டுக்கு போயிருக்கிறாரே. நாரத முனிவருக்கு பெரும் சந்தேகம். சென்று கேட்கிறார் கிருஷ்ணரிடம், ருக்மிணியிடம் கேட்கிறார் துவாரகையில, என்னம்மா தாயே ருக்மிணி, உன் கணவரை காணவில்லையே. அவங்க சொல்றாங்க, அதை ஏன் கேட்கிறீர்கள்? எப்பொழுது பாண்டவர்கள் காட்டுக்கு போனார்களோ இவரும் காட்டுக்கு போயிட்டார். அவர்களுடன் சேர்ந்து யமுனையில் நீராடுவது, காட்டில் கிடைக்கும் பழங்களை பறித்து சாப்பிடுவது, விளையாடுவது, இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி என்ன ஆனந்தம் பகவானுக்கு காட்டுல? அழகான மனைவிகள், அரண்மனைகள், பிள்ளைகள், அரசாங்கம், இதெல்லாம் விட்டுட்டு அவர் காட்டுல போய் என்ன பண்றார்? உடனே ருக்மிணி தாயார் சொல்றாங்க, நீங்களே போய் கேளுங்க, எனக்கு தெரியாது என்று விடுகிறார்.
சரி, இவரும் காட்டுக்கு போறார். என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்பதற்காக காட்டுக்கு போறார். அங்க காட்டுல போய் பார்த்தா கிருஷ்ண பகவான் என்ன செய்யறாருன்னா, அர்ஜுனன் யமுனையில் நீராடுனா இவரும் நீராடுறார். அவர் காட்டில் உள்ள பழங்களை பறித்து சாப்பிட்டால் இவரும் என்னெல்லாம் அர்ஜுனன் செய்கிறாரோ. இந்த நெருக்கமான உறவினர்கள் பாத்தீங்கன்னா, இந்த இளம் வயதுல எல்லாம் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரே மாதிரி ஆடை உடுத்துக் கொள்வார்கள், 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குவாங்க, ஒரே மாதிரி இது பண்ணிக்குவாங்க. நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன், 2 பேரும் ஒரே மாதிரி வீடெல்லாம் கட்டி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் உண்டு. ஒரே மாதிரி வண்டி வாங்குவாங்க, காடி வாங்குவாங்க, ஒரே மாதிரி பண்ணுவாங்க. இங்க அர்ஜுனன் எதையெல்லாம் செய்கிறாரோ கிருஷ்ணரும் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நாரத முனிவருக்கு சந்தேகம் அதிகமாயிட்டது. என்ன அர்ஜுனர் ருக்மணி தாயாருக்கு கொடுக்கும் இடத்தை விட அதிகமாக பகவானுக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு ஒரு சந்தேகம். சரின்னு கேட்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அதை விட மாபெரும் அதிர்ச்சி. பெரிய மரத்துக்கு கீழே கிருஷ்ண பகவான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மடியில் அர்ஜுனன் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார். இத கூட பார்த்த உடனே நாரத முனிவருக்கு வெறும் அதிர்ச்சி. என்னடா, பெருமாள் பகவான் எம்பெருமானின் மடியில ஒரு சாதாரண நரன், ஒரு மனிதன் தலை வைத்து தூங்குவதா? நம்ம கோயில்ல போறோம், பகவானை தரிசனம் எடுப்பதற்காக கோயிலுக்கு போறோம். அங்க பூஜாரி உள்ள திருக்கோயிலுக்குள்ள ஸ்ரீகோயில் ஸ்ரீமண்டபம் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார் பூஜாரி. கோபம் வருமா வராதா? நாரதருக்கு சரியான கோபம். ஒரு சாதாரண மனிதன் பகவானின் மடியில் தலை வலித்து தூங்குவதா? எழுப்பி விட வேண்டும் என்று சொல்லி போறாரங்க. உடனே பகவான் சொல்லுகிறார், நாரதா, என் பக்தன் உறங்கிக் கொண்டிருக்கிறார், தடை செய்யாதே அப்படின்னு சொல்லி அந்த அர்ஜுனனின் தலையிலிருந்து ஒரு முடி கலந்து கிடக்குது. ஒரு முடி தனியா கிடக்குது. அந்த முடியை எடுத்துட்டு நாரத முனிவர் கையில கொடுத்து காதுல வைக்க சொல்றார். நாரத முனிவர் அந்த முடியை எடுத்து தன் காதுல வச்ச உடனே ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமா, ஸ்ரீகிருஷ்ண சரணம், அந்த முடியிலிருந்து ஜபம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாரதருக்கு அப்படியே உடல் அதிர்ந்து போய் கண்கள் எல்லாம் நிறைந்து விட்டது. கிருஷ்ணர் சொல்றார், நாரதா, இந்த மனிதனின் உயிரற்ற அந்த முடி, தலைமுடி, அது என்னை எவ்வளவு நினைத்து ஜெபம் செய்கிறதே, அப்ப அந்த முடிக்கு சொந்தமான இந்த அர்ஜுனன் என்னை எந்த அளவுக்கு நினைத்து கொண்டிருப்பார். நாஹம் வசாமி வைகுண்டே ந யோகினாம் ஹிருதயே ரவா மத்பக்தா யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. நான் வைகுண்டத்துல கிடையாது, யோகிகளின் இதயத்திலேயும் கிடையாது. என் பக்தர்கள் என்னை எங்கே துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாழ்கிறேன் என்று பகவான் வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஆழமான அழகான உறவு இருக்கே, அந்த உறவுதான் ஆனந்தத்திற்கு காரணம். பாக்கி இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளும் நமக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வேதனையை கொடுத்துவிடும். ஒரு நாளைக்காவது கணவன் மனைவி பெற்றோர்கள் குழந்தைகள் இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்துவிடும். ஒரு நாளைக்காவது பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி தவறாக பேசி எதையாவது செய்து விடுவார்கள். நம்ம உலகத்தாரின் நடுவுல இருக்கிற உறவுல சுகமும் உண்டு, துக்கமும் உண்டு. ஆனால் பகவானிடம் இருக்கும் உறவுல ஆனந்தம் மட்டும்தான். அந்த உறவை வளர்த்தி கொள்வதுதான் நம்மளுடைய வேலை. எப்படி உறவை வளர்த்திக்கலாம்? அவரை பற்றி நிரந்தரமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் நாமத்தை ஜெபம் செய்யும். இப்போ இந்த ஊர்ல நிறைய பேருக்கு சினிமா நட்சத்திரங்களை பிடிக்கும். ரஜினிகாந்த், விஜய்,
இப்படி எல்லாம் மக்களுக்கு பிடிக்கும். வெளிநாட்டு நட்சத்திரங்களை பிடிக்கும். எல்லாருக்கும் ஏன்? அவர்கள் சினிமாக்களை தினமும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி, அவர்கள் கதாநாயகர்களை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு மனதை பறிகொடுத்து விட்டார்கள். அந்த நடிகர், அந்த சினிமா நட்சத்திரம், அந்த விளையாட்டு வீரர், அந்த தலைவரை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார். அதே மாதிரி நம்மளும் பகவானை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அவர் நாமத்தை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரனுக்கும் இறைவனிடம் அந்த அழகான உறவு ஏற்பட்டுவிடும். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீதிதம் கல்மஷாபகம். கோபியர்கள் பாடுகிறார்கள், உங்கள் கதைகள் தான் எங்கள் பிராணன், எங்கள் ஜீவன் என்று. இப்ப இந்த தமிழ் கீதால கூட அழகான ஒரு தொகுப்பு, ஒரு வகுப்பு அவர்கள் செய்திருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு பகவானை பற்றி கேட்பது, பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்வது. இத நிரந்தரமா, அதுவும் இப்ப இந்த கிருஷ்ண ஜன்மாஷ்டமி வருது, இந்த அவசரத்தை முழுமையாக உபயோகம் செய்து நிரந்தரமாக நம்ம பகவானை பற்றி கேட்பதும் ஜபம் செய்வதும் செய்து கொண்டே இருந்தால் பகவானிடம் ஒரு அழகான உறவு ஏற்படும். அந்த உறவில் பகவான் நம்மளுக்கு ஆனந்தத்தை தருவார், நம்மளை காப்பாற்றுவார். இப்படி ஒரு வகுப்பு நடத்த அனுமதியும் அதற்குண்டான ஒரு அவசரம், ஒரு வாய்ப்பும் தந்த கீதா அகாடமி கோலாலம்பூருக்கு நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் முதிர்ந்த பக்தர்கள், அதை இதை செய்யும் பக்தர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா.